வெல்கம் டு மெகை மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சுற்றளவு மற்றும் பரப்பளவில் எடுத்துக்காட்டு 3.12 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 3.11 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 3.12 கொடுக்கப்பட்ட வடிவத்தின் சுற்றளவை காண்க. இங்கே ஒரு வடிவம் வீடு மாதிரி ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க. இதோட சுற்றளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தோட அளவுகளையும் நம்ம கூட்டினோம்னா நம்ம இதோட சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாத்தோட அளவையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா நம்ம இதோட சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம். சுற்றளவு ஈக்குவல் டு மொத்த எல்லையின் நீளம். இது அப்படின்னு எடுத்து எழுதிக்குவோம். மொத்த எல்லையின் நீளம் ஈக்குவல் டு எவ்வளவு இருக்குது அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ண வேண்டியதான். 6லேருந்து ஆரம்பிச்சுக்குவோம். 6 + 2 2 + 10 10 + 3 3 + 2 2 + 1 இந்த 1 சென்டிமீட்டர் 1. அடுத்து என்ன இருக்குது? 3 இருக்குது. 3 + 3 அடுத்து 4 4 + அடுத்துங்க 2 இருக்குது. 2 இதே இதுதான் இந்த பக்கத்து வரும். இங்கே எதுவுமே கொடுக்கலனோன்னு எழுதாமல் இருக்கக்கூடாது. இந்த சைடு 6 இருக்குன்னா இங்கேயும் 6 தான் வரும். 6 + 9 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ண 6 2 8 8 10 18 18 3 21 21 23 24 27 27 4 31 31 2 33 33 6 39 39 9 48 48 சென்டிமீட்டர். மொத்த சுற்றளவு எவ்வளவு? 48 சென்டிமீட்டர். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்